வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காரசார் சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வெஜிடபிள் சீஸ் பால் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ். இதுக்கு தேவையான பொருட்கள்: 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், குட்டி குட்டியாக. கேரட் அதேமாரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து முட்டைக்கோஸ், 1 குடமிளகாய் எல்லாமே ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப் மைதா எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து மொசரல்லா சீஸ், என்ன பிராண்ட் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். முதல்ல மைதா மாவை ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து 3 ஸ்பூன் கடலை மாவு, 3 ஸ்பூன் அரிசி மாவு, இதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதில் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் வச்சுருக்கேன், இது ஆப்ஷனல், இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைலாம் விட்டுருங்க. 3/4 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் இதோட ஆட் பண்ணிக்கிறேன், காரத்துக்கு டேஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை 1 பை 1 ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை இப்படி பிசைஞ்சு விட்டு போட்டிங்கன்னா எல்லாமே லேயர் லேயராக இருக்கும். அடுத்து கேரட், கேப்சிகம், அடுத்து முட்டைக்கோஸ். முட்டைக்கோஸ் தண்ணி விடும், அதனால ரொம்ப நேரம் இதை வச்சுருக்காதீங்க. முதல்ல ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். ஏன்னா முட்டைக்கோஸ் தண்ணி விடும். வாட்டர் முட்டைக்கோஸ்லேயும் கேப்சிகத்துலேயும் இருக்கும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். பாருங்கள், இப்போ இது சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி நடுவில் சீஸை நம்ம வச்சு இதை க்ளோஸ் பண்ணிடணும். மறுபடியும் இதை நல்லா உருண்டையாக பிடிச்சிட்டு நம்ம பக்கத்தில் கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம், அதில் ஒரு தடவை டிப் பண்ணி அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். நீங்கள் ஃபஸ்ட்டே உருண்டை பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுருங்க, ஈஸியாக இருக்கும். ஏன்னா நேரம் ஆக ஆக தண்ணி விட ஆரம்பிச்சிடுது மாவு. ஆனால் பிரிஞ்செல்லாம் போகலை, பால் நம்ம கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் டிப் பண்ணி ஒரு தடவை நம்ம உருண்டை பிடிச்சி அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். இதேமாரி 1 பை 1 எல்லா உருண்டைகளையும் அதோடு சேர்த்து ஃப்ளேமை எப்போதுமே மீடியமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா மேலே கருகிடும், உள்ளுக்குள்ளே வேகாது. அதனால் பாருங்கள், ஃபஸ்ட்டு போட்டது கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. அது ஒரு தடவை திருப்பி போட்டுக்கலாம். எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள், அப்போ தான் ஈவனாக நல்லா வெந்து வரும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ 1 பை 1 எடுத்துடலாம். இது ஃபஸ்ட்டே போட்டனால சீக்கிரம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து 1 பை 1 இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், இதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ இதெல்லாம் எடுத்துடலாம். சூப்பரான சீஸ் பால் ரெடி ஆகிடுச்சு. நல்லா எம்மியாக இருக்குது. நல்லா டொமேட்டோ சாஸ் வச்சு சர்வ் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நம்ம கடையில் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறது, வெஜிடபிள் சாப்பிடாத பசங்களுக்கெலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க, சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் பிரித்து காட்டுறேன் எப்படி. பாருங்கள், நல்லா சீஸ் எப்படி வருது பாருங்கள். இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.